welcome the Rockstar DMC! அந்த ஆனந்திக்கு உன் மேல நம்பிக்கை வர மாதிரி நீ நடந்துக்கல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில சுத்தி இருக்கிற உலகத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, யாரோட குழந்தைனே தெரியலனாலும் ஒரு உயிரை அழிக்க மனசு இல்லாம அந்த உயிரையும் மதிச்சு சுமந்துகிட்டு இருக்கிறவதான் ஆனந்தி. அந்த தொப்புள் கொடி உறவுதான் அவளுக்கு பெருசு. அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வர போறவ அவ. இந்த உலகம் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வர போறவ. தனக்கே இடம் இல்ல, மரியாதை இல்லைன்னு சொல்ற இந்த சமூகத்துக்கு நடுவுல தான் குழந்தை எப்படி வாழ போகுதுங்கிற பயம் ஆனந்திக்கு கண்டிப்பா இருக்கு. அந்த பயம்தான் அவளை உன்கிட்ட இருந்து தள்ளி நிக்க வைக்குது. உன்னோட காதலியா மனைவியா உன் கூட வாழதான் ஆசைப்படுறா. ஆனா அந்த குழந்தையோட அம்மா, நீ எப்படி அவளை பாத்துக்கிற? அந்த குழந்தைய நீ எப்படி பாக்குற? மேடம், ஆனந்தி கழுத்துல நான் தாலி கட்டும் போது அந்த குழந்தையும் சேர்த்துதானே நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ சொல்ற. அத ஆனந்தி புரிஞ்சுக்கிற மாதிரி, அந்த குழந்தைக்கு நீ தகப்பனா இருப்பேன்னு நம்பிக்கை வர மாதிரி நீ என்ன செஞ்சிருக்க? ஆனந்தி உன் கூட இருக்கணும்னு நீ நினைக்கிற. நீ அந்த குழந்தையோட அப்பாவா இருந்து அவளை பாத்துக்கிறது மட்டும்தான் ஒரே வழி அன்பு. அந்த நம்பிக்கையை நீ அவளுக்கு கொடு. ஏன் குழந்தை அன்புவோட குழந்தைன்னு அவ மனசுல நீ நினைக்கவே. அதுக்கப்புறம் ஆனந்தி உன்னை விட்டு போகணும்னு சொன்னா சொல்லு. அப்ப நானே வந்து அவகிட்ட கேள்வி கேட்கிறேன். என்ன சௌந்தர்யா, கையெழுத்து போட்டுட்டியா? போட்டேன். ஆமா, நீ என்ன தனியா வந்திருக்க? அன்பன் எங்க? நேத்தே அன்பு ரொம்ப வருத்தமா இருந்தான், சாப்பிட கூட இல்ல. இன்னும் அன்பு மனசு சரியாகவே இல்லையா ஆனந்தி? லீவ் போட்டானா என்ன? நீ பேசி அன்பை சரி பண்ண வேண்டியதானே? தில்லை சார் மட்டும் தானே கோவப்பட்டாரு, மகேஷ் சாரே புரிஞ்சுக்கிட்டாரு. அன்பு கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் அவருக்கு யாரும் சொல்ல வேண்டியது இல்லக்கா. ஜெயிச்சாலும் தோத்தாலும் எதையும் தலையில ஏத்திக்கிறவர் இல்ல அவரு. நாம முயற்சி பண்ணோம், அது சரியா நடக்கல, அடுத்து என்னன்னு பாப்போன்னு முன்னோக்கி போயிட்டே இருப்பாரு. அப்புறம் ஏன் அன்பு வரல? நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவர் வேற ஒரு விஷயமா ஒரு ஆளை பார்க்க போயிருக்காரு, வந்துருவாரு. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன், அன்பன மனசு தாங்காம லீவு போட்டுருச்சோன்னு. நேத்து இங்க நடந்த கொடுமைக்கு வேற ஒரு ஆளா இருந்தா வேலையே வேணான்னு போயிருப்பாங்க. ஆனா என் மாப்பிள்ள உண்மையும் நேர்மையும் ஜெயிக்கன்னு உறுதியா நம்புறவன். தப்பு செஞ்சவங்க இன்னைக்கு தப்பிக்கலாம், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவாங்க. நீ வேற முத்து, உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்படி பேசுறியே. தப்பு செய்யறவன்லாம் நல்லாதான் இருக்கான். சொல்லப்போனா தப்பு செய்யறவன் தான் நல்லாவே இருக்கான். ஆமாக்கா, நல்லவங்களை இந்த உலகம் ஏன் இப்படி கருணையே இல்லாம கை விட்டுறதுன்னு இப்ப வரையும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்படிலாம் இல்ல சௌந்தர்யா, தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கிடைக்கதே செய்யும், நல்லவங்களுக்கு நல்லது நடக்கதே செய்யும். நாம தான் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா ஒண்ணு ஆனந்தி, சில நேரத்துல சௌ சொல்றது கூட நடக்கதா செய்யுது. இப்ப நீயே பாரு, ரகுவும் கருணாகரம் பேரை சொல்லியிருக்கான், சேதுவும் கருணாகரம் பேரை சொல்லியிருக்கான். ஆனா கருணாகரனை யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியலையே. என்ன ஆனந்தி சிரிக்கிற? அண்ணே, நீங்க சொன்னதை நீங்களே நினைச்சு பாருங்க. ரகுவும் சேதுவும் கருணாகரன் பேரை சொல்லியும் கருணாகரனுக்கு தண்டனை கிடைக்கலன்னு நீங்க யோசிக்கிறீங்க. நான் யாரும் யோசிக்கிறேன் தெரியுமா? ரகுவையும் சேதுவையும் பத்தி யோசிக்கிறேன். எங்க இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவங்க அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு யாரு எப்ப கண்டுபிடிப்பாங்களோ என்னாகுமோ ஏதாகுமோன்னு எப்பவுமே ஒரு உயிர் பயத்திலேயே வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையானே. என்னைக்கா இருந்தாலும் அவங்க மாட்டும் போது
அவங்க பின்னால இருக்கிற வகை யாரா இருந்தாலும் அவங்களும் மாட்டுவாங்க.